குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 4th ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 4th ப்ரோக்ராம் என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா, ஜெண்டர் ஹாபீஸ். ஜெண்டரில் வந்து 2 ரேடியோ பட்டன் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஹாபீஸில் வந்து 3 செக் பாக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ரேடியோ பட்டன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து எனேபிள் ஆகும். இப்போ மேல் ஃபீமேல ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸில் வந்து மீதி இருக்கிற 3லையுமே கிளிக் பண்ணலாம். இதை 2 இல்லை 1ன்னு மாற்றி எதனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான்ப்பா. ஆனால் இங்கே எனேபிளாக இருக்கிற பட்டன் மட்டும் கீழே டோஸ்ட் மெசேஜில் காமிக்கணும். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். சரியா? இங்கே வந்து மெயிலு, டான்சிங், டிராயிங் வந்து எனேபிளில் இருக்குது. அதை மட்டும் இங்கே டோஸ்ட் மெசேஜில் காமிக்கிறோம். இதுதான்ப்பா 4வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டிசைனிங் பார்ட்டை மட்டும் லைட்டாக அந்த அலைன்மெண்ட்டை மட்டும் சரி பார்த்தா போதும். வேற ஒன்றும் நம்ம புதுசாக கற்றுக்கிறது போதில்லை, எல்லாம் பழையபடி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சரி, நம்ம டைரெக்டாக கோடிங் போவோம். வழக்கம் போல் ஃபைல், நியூ, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், EX04. ஃபினிஷ். சரி, இப்போ வந்து நம்ம டிசைனிங் பார்ட்டை, அதாவது நீங்கள் நம்ம கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி வைப்போம் தெரியுமா, இந்த டிசைனிங் பார்ட்டை வந்து 3 ஸ்டெப்பாக பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட், ரெண்டு ரேடியோ பட்டன். சரி, அந்த லார்ஜ் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் வியூ, 2 ரேடியோ பட்டன், இதை ட்ராக் பண்ணி வச்சோடனே டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற கோடிங்க்கு போயிருங்க. டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற கோடிங் போயிருங்க. இங்கே வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்ச எல்லா கண்ட்ரோலுக்கும் கோடிங் கிரியேட் ஆகிருந்திருக்கும். இங்கே வந்தோடனே முதல் வேலை என்னன்னா, ரேடியோ பட்டன் இது கிரியேட் ஆன அந்த கோடிங்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். க்ரஷரை வச்சுட்டு 2 வாட்டி என்ட்ரு தட்டுங்க. மேலே க்ரஷரை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ரேடியோ குரூப், நீ ஆர்ஏன்னு டைப் பண்ணாலே கீழே காமிச்சிடும். ரேடியோ குரூப் 2வது ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்க. சரியா? கிளிக் பண்ணிட்டு இந்த ரேடியோ குரூப் /ரேடியோ குரூப் இருக்கிறா, அதை வந்து கட் பண்ணிட்டு எண்டில் தூக்கி போட்டுருங்க. 2 ரேடியோ பட்டனும் கிரியேட் ஆகி முடிச்சு எண்டில் தூக்கி போட்டுருங்க. சேம் அதே மாதிரி ரேடியோ பட்டனில் இருக்கிற 3 லைன், ஐடி, லேஅவுட் வித்து, லேஅவுட் ஹைட்டு, இந்த 3ஐயுமே காப்பி பண்ணி ரேடியோ குரூப்புக்குள்ளே அந்த டேக்குக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ட்ரு தட்டி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரேடியோ பட்டன் 1 இருக்கா, அதுக்கு பதிலாக GROUP குரூப் 1 போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே என்ன வரும்னா, ஆண்ட்ராய்டு லேஅவுட் பிலோவும் லேஅவுட் சென்டர் ஹரிசாண்டல் ட்ரூ, இந்த 2லையுமே வார்னிங் காமிக்கும். ஸோ சிம்பிள், அந்த 2 லைனையுமே எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி இங்கேயும் தான், கீழே இருக்கிற ரேடியோ பட்டன் எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. கண்ட்ரோல் எஸ். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக காமிக்கிற அந்த 3 வார்னிங் மட்டும்தான் இருக்குது, டெக்ஸ்ட்டில் காமிக்கிற வார்னிங். அதை நம்ம 3வது ஸ்டெப்பில் கிளியர் பண்ணுவோம். சரி, டிசைனை பார்ப்போம். டிசைனில் மொதல் ஸ்டெப் ஓவர். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஹாபீஸ்க்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ, அப்புறம் ஒரு செக் பாக்ஸ், 3 செக் பாக்ஸு, ஒரு பட்டன். இது வந்து ஸ்டெப் 2. அதே மாதிரி ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட்டு, கொஞ்சம் மேலே ஏற்றிப்போம்.
அடுத்து செக் பாக்ஸ் 2, அடுத்து கடைசி செக் பாக்ஸ். லாஸ்டா ஒரு பட்டன். ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2ல எதெல்லாம் எடுத்து வச்சோம்? ஒரு டெக்ஸ்ட் வியூ, 3 செக் பாக்ஸ், ஒரு பட்டன். ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னதுன்னா, எல்லா வார்னிங் மெசேஜையும் கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம வழக்கம் போல் வார்னிங் மெசேஜ் கிளியர் பண்ணுறது எப்படி கிளியர் பண்ணுவோம்? ரிசோர்ஸஸில், வேல்யூஸில், sting.xml இங்கே போயிட்டு ஸ்டிங்கை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டிங் நேம் ஈக்குவல் டு ஜெண்டர். வீடியோ லென்த்தாக போகும், அதுக்காக நான் டைப் பண்ணாமல் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஹாபீஸ். ஹாபீஸ். அடுத்தது 2 ரேடியோ பட்டன். அதுக்கு முதல் ரேடியோ பட்டன் மேல், ரெண்டாவது ரேடியோ பட்டன் ஃபீமேல். அடுத்தது ஒரு செக் பாக்ஸ். செக் பாக்ஸில் வந்து முதல் இது டான்சிங். ரெண்டாவது செக் பாக்ஸ் வந்து drawing. மூணாவது வந்து சிங்கிங். திரும்பி லாஸ்ட் ஒரு பட்டன். பட்டனுக்கு வந்து சப்மிட். முடிஞ்சு. sting.xml நம்ம எல்லா டெக்ஸ்டையும் சேர்த்தாச்சு. திரும்பி ஆக்டிவிட்டி மெயினுக்கு வாங்க. கோடிங் பார்ட்டு. கோடிங் பார்ட்டில் மொதல் டெக்ஸ்ட் வியூ. அதுக்கு என்ன வைக்கணும்னா ஸ்ட்ரிங் ஜெண்டர் சேவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் ஸ்ட்ரிங் மேல். அடுத்த ரேடியோ பட்டன் ஸ்ட்ரிங் ஃபீமேல். அடுத்த ஒரு டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூவில் ஸ்ட்ரிங் ஹாபீஸ். மொதல் செக் பாக்ஸ் ஸ்ட்ரிங் டான்சிங். அடுத்த ரெண்டாவது செக் பாக்ஸ் ஸ்ட்ரிங் drawing. மூணாவது செக் பாக்ஸ் ஸ்ட்ரிங் சிங்கிங். லாஸ்ட் பட்டன். பட்டன்ல வந்து ஸ்ட்ரிங் சப்மிட்.
கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. எல்லா வார்னிங் கிளியர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. டிசைனிங் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு கோடிங். கோடிங் நம்ம எங்கே எழுதுவோம்? ஜாவா ஃபைல். வழக்கம் போல் டிக்ளரேஷன் ஆக்டிவிட்டி கர்லி பிரேஸ் ஆரம்பிக்குது, அங்கே தான் டிக்ளரேஷன் இருக்கணும்ப்பா. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ரேடியோ பட்டன் தான் வச்சோம். R1, R2 அந்த வார்னிங் மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிடுங்க. சரியா? ரெண்டாவது செக் பாக்ஸுக்குரிய அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிடுங்க. மூணாவது பட்டன். பட்டனுக்குள்ளதையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஸ்ட்ரிங் எஸ், இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. டிக்ளரேஷன் வச்சு பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐடி எடுக்கிறது. R1 ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் வியூ பை ஐடி r.id. ரேடியோ பட்டன் 1. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். R2 இங்கே ரேடியோ பட்டன் 2. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ். R.id. செக் பாக்ஸ் 1. இது அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு Ctrl+V C2 செக் பாக்ஸ் 2 C3 செக் பாக்ஸ் 3. லாஸ்ட் B1 ஈக்குவல் டு பட்டன் find view by id r.id. button 1. சாரிப்பா, C2 வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், C3 டிக்ளேர் பண்ணலை. அதனால தான் இங்கே வார்னிங் காமிச்சிட்டே இருந்துச்சு. டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். டிக்ளரேஷன் வச்சு பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளை வச்சு நம்ம ஐடி எடுத்தாச்சு. எல்லா கண்ட்ரோலுக்கு ஐடி அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் B1 டாட் செட் ஓ. செட் ஓ வரைக்கும் டைப் பண்ணுங்க. கீழே அதுவே வந்துடும். என்ட்ரு தட்டினா போதும். அந்த ஒன்று அழிச்சிட்டு நியூ ஆன் கிளிக் லிசனர். ஆன் கிளிக்கில் ஓ வந்து கேப்ஸு, சி கேப்ஸு, எல் கேப்ஸு. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், கிளாஸுலேயும் சொல்லிட்டேன். நிறைய பேர் தப்பு பண்ணுறேன். சரி, இப்போ 2 க்ளோசிங் ப்ராக்கெட் நடுவில் க்ரஷரை வச்சுருங்க. இப்போ கரெக்டாக எங்கே பிளிங்க் ஆகுது அதை கவனிச்சுக்கோங்க. என்ட்ரு தட்டுங்க. ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். கீழே 2 ப்ராக்கெட் ஒரே டைமில் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துல செமிகோலன் வச்சுருங்க. சரியா? இப்போ வேலையாக இப்போ இந்த இடத்துல இந்த வார்னிங் மெசேஜ் டபுள் கிளிக் பண்ணால் கீழே இம்போர்ட் 3ஆவதாக கேட்குதா? இம்போர்ட் ஆன் கிளிக் லிசனர் கேட்டுச்சுன்னா என்ட்ரு தட்டி விட்ருங்க. ஒரு வேளை கேட்கல, வேறு ஏதோ வருது அப்படின்னு என்ன பண்ணிடுங்க, டைரெக்டாக மேலே போய்
import android டாட் வியூ டாட் வியூ ரெண்டாவது வியூவில் வி கேப்ஸ் எழுதியிருப்பேன். ஆன் கிளிக் லிசனர் முடிஞ்சு போச்சு. கீழே வந்தீங்கன்னா ஒரு ஒரு அண்டர்லைன் வந்து கிளியராக இருக்கும். அந்த செட் ஆன் கிளிக் லிசனரில் ஒரு அண்டர்லைன் இருந்துச்சு, அந்த அண்டர்லைன் கிளியராக இருக்கும். அப்போ பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது மறுபடியும் இந்த வார்னிங் மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட், இது கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் மொதல் வார்னிங் கிளியர் ஆகிட்டு ரெண்டாவது வார்னிங் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சோம். சரியா? என்ட்ரு தண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஓவர் ரைடு மெத்தட் பப்ளிக் வைட் ஆன் கிளிக் கிரியேட் ஆகிரும். என்ட்ரு தட்டி விட்டு ஸ்ட்ரிங் பஃபர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர். அவ்வளோதான்ப்பா. ஒரு வார்னிங் காமிக்குதா? இந்த வார்னிங் எதுக்குன்னா அந்த எஸ்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணலன்னு சொல்லி காமிக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அந்த வார்னிங் கிளியர் ஆகிரும். சரியா? இஃப் r1 இஸ் செக்டு, r1 டாட் இஸ் செக்டு, கீழே எஸ் டாட் append ஸ்லாஷ் n plus r1 dot get text dot toString. r1 வந்து செக்டாக இருந்துச்சுன்னா எஸ்ஸுங்கிறதுல வந்து அதை வந்து அப்ளை ஆயிரும். மெயிலுங்கிறது வந்து அப்பண்ட் ஆயிரும் அந்த இடத்துல. நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும், அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த இஃப்பை வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட். r1 இருக்கிற இடத்துல r2, இங்கேயும் r1 இருக்கிற இடத்துல r2. நெக்ஸ்ட் செக் பாக்ஸுக்கும் இதே கண்டிஷன் தான். செக் பாக்ஸுக்கு வந்து இந்த r1 இருக்கிற இடத்துல c1, இங்கேயும் r1 இருக்கிற இடத்துல c1. சரியா? மறுபடியும் பேஸ்ட் பண்ணி விட்டு r1 கிளியர் பண்ணிட்டு c2, இங்கேயும் r1 கிளியர் பண்ணிட்டு c2. நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஸ்ட் பண்ணி விட்டு c3, இங்கே c3. அவ்வளோதான்ப்பா. கடைசியாக ஒன்று தான். இப்போ எஸ்ஸில் எதெல்லாம் செக் ஆகிருக்கோ அதெல்லாம் எஸ்ஸில் இருக்கும். அதை நம்ம வந்து டோஸ்ட்டில் ஷோ பண்ணணும். அவ்வளோதான். டோஸ்ட் டாட் மேக் டெஸ்ட். இதில் கெட் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டு எஸ்ஸுக்குள்ளே தான் இப்போ எல்லாமே இருக்கும். டியூரேஷன் டோஸ்ட் டாட் லென்த் லாங், ப்ராக்கெட்டுக்கு வெளியே டாட் வச்சு ஷோ செமிகோலன். அவ்வளோதான்ப்பா. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 4வது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. மெயில் டான்ஸ் ட்ராயிங் வந்துருச்சா டோஸ்ட் மெசேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபீமேல் டான்சிங் சிங்கிங். அவ்வளோதான்ப்பா. 4th ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்றலாம். ஸோ தேங்க்யூ.